الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய விளக்க உரையை, அதன் தெளிவினை பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே நாம் 162 ஆயத்துகளை கடந்து 163 167 வரை காண இருக்கிறோம். இந்த ஆயத்துகள் சம்பந்தமான விளக்கங்கள் தான் சென்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இதனுடைய விளக்கத்தை முடித்து இலக்கிய நயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பாடம் ஏறத்தாழ 225. பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்த பாடம் 225 இருக்கிறது. இதில் என்ன சொல்ல வருகிறது, எது சம்பந்தமாக பேசப் போகிறோம் என்பது பார்க்க போகிறோம். அதாவது இலக்கிய நயம், இலக்கியத்தை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். இலக்கியத்துடைய அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கியம், உண்மையிலேயே இலக்கிய நயத்தின் மூலம் குர்ஆனுடைய அந்த வார்த்தையின் வேகம், அந்த வார்த்தையின் அழுத்தம், அந்த வார்த்தையின் மென்மை, அந்த வார்த்தையின் தன்மை, இவைகள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இது தெரிந்தால்தான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல அதை அர்த்தம் வைக்கும் போதும் அதில் ஒரு அழகான தெளிவு ஏற்படும். எனவே இலக்கிய நயம் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹு தாலா இந்த கிதாபுடைய ஆசிரியருக்கு அல்லாஹு தாலா அவனுடைய அருளை, அவனுடைய பாக்கியத்தை மென்மேலும் அவர்களுக்கு கொடுப்பானாக. அவருடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. உண்மையாக அழகான முறையிலே நமக்கு ஒரு தெளிவான தப்சீரை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நமக்கு கோர்வை செய்து தந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இப்பொழுது அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது பார்க்க போல இருக்க இலக்கிய நயத்தின் பெயர் என்ன? முர்சலும் அஷத்தும். அல் முர்சலு வல் அஷத். முர்சல் சம்பந்தமாக பார்க்கிறோம். தஷ்பீஹுடைய வகையை சார்ந்தது. அஷத் என்பது அந்த பயன்படுத்தியிருக்கக்கூடிய அஷத் என்ற வார்த்தையின் உள்ள அந்த நயம் என்ன, எதற்காக வேண்டி அது பயன்படுத்தப்பட்டுள்ளது, அல்லாஹு தஆலா அதை கொண்டு எதை சொல்ல நாடுகிறான். பல இடங்கள் அஷத்னு வருது. அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் சமாஉ பனாஹா ரஃபா சம்கஹா ஃபஸவ்வாஹா சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة وأشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار. பல இடங்கள் இந்த வார்த்தைகள் வருகிறது. அப்போ இங்கே என்ன வந்திருக்குது? யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் என்று வந்திருக்கிறது. அப்போ இந்த அஷத்து சம்பந்தமான விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் இங்கு காண்போம். அதேபோல் முர்சல் சம்பந்தமான விஷயங்களையும் இங்கு காண இருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் எவ்வாறு இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை தெளிவாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னால் இலக்கிய நயத்திலே 2 விஷயங்களை மிக தெளிவாக விளக்கமாக பார்த்தோம். அவையில் என்னவென்றால், முதலாவது இலாஹுக்கும் இலாஹு வாஹித் என்ற வார்த்தையில் வந்திருக்கக்கூடிய ஹபர் சாதாரணமான முறையில் வந்திருக்கிறதே, அதை பற்றிய விளக்கங்களை மிக தெளிவாக பார்த்தோம். அடுத்ததாக இன்னஃபி தாலிகல் ஆயாத் என்று அல்லாஹு தஆலா நக்கீராவாக பயன்படுத்தியிருக்கிறான். அதனுடைய மகத்துவம் என்ன, ஏன் அவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதே போல் நக்கீராவாக பயன்படுத்தக்கூடிய இடங்களின் நோக்கங்கள் என்ன என்பதையும் தெளிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் கஹுப்பில்லா என்ற வார்த்தையை பார்க்க போகிறோம். அதாவது யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லா, யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லா என்ற வார்த்தையை தான் இப்பொழுது முதலாவது நாம் காண இருக்கிறோம். அதாவது யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லா என்றால் என்ன? அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பதை போன்று நேசிக்கிறார்கள் என்று ஒரு ஒப்புமை. அதாவது ஃபீஹி தஷ்பீஹுன், இங்கே ஒரு
தஷ்பீஹை கொண்டு வந்திருக்கு. தஷ்பீஹ் என்றால் ஒரு உவமை, ஒப்புமையை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லா அப்படின்னு சொல்லி தஷ்பீஹா வந்திருக்கு. முர்சலுன் முஜ்மலுன், இது தஷ்பீஹ் எந்த வகையை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் முர்சல் முஜ்மல் என்ற வகை. முர்சல் என்றால் என்ன, முஜ்மல் என்றால் என்ன என்பதையும் தஷ்பீஹின் வகைகளினுடைய சுருக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது காண்போம். ஹைசு ذكرத்தில் அதாத்து வஹுதிஃப வஜ்ஹு ஷிப்ஹி, அதில் அதாத் நினைவு கூறப்பட்டிருந்த நிலையில் வஹுதிஃப வஜ்ஹு ஷிப்ஹ், வஜ்ஹு ஷிப்ஹ் அதாவது ஒப்புமையினுடைய காரணம் போக்கப்பட்டிருக்கும். ஒப்புமையின் காரணம் போக்கப்பட்டிருக்கும். அப்போ இங்கே என்ன விஷயங்கள் இருக்கு, இதில் தஷ்பீஹை பற்றி பேச போகிறோம். எப்படிப்பட்ட தஷ்பீ, அதில் அதாத்து ஷிபு போக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதாவது ஷிபு கூறப்பட்டிருக்குது. வஜ்ஹு ஷிபு ஒப்புமையினுடைய காரணம் போக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் இங்கு இன்ஷா அல்லாஹ் நாம் காணப்போகிறோம். முதல்ல தஷ்பீஹ் என்றால் தெரியும், ஒப்புமை என்பது நமக்கு தெரிஞ்சதுதான். அதாவது ஒரு வஸ்துவை விட இன்னொரு வஸ்துவை ஒப்புமைப்படுத்துவோம், அதுக்கு தான் தஷ்பீஹ்னு சொல்றது. உதாரணமா அவன் சிங்கத்தை போல, இவன் இவன் கொடை, அதாவது சிங்க வீரத்தில் அப்படின்னு சொல்றது. அவன் கடலை போல தர்மம் செய்வதில், கொடை கொடுப்பதில், இப்படி ஒப்புமை செய்து சொல்றது தான் என்ன சொல்றது, கல் பஹரி, கல் அசதி, கல் ஜபலி, இப்படி ஒவ்வொன்றா கா வச்சு என்ன செய்யறது, ஒப்புமை ஏற்படுத்துறது தான் தஷ்பீ என்பதாக சொல்றோம். இப்போ தஷ்பீயுடைய ருக்குன்கள் என்ன, தஷ்பீயுடைய ருக்குன்கள் என்ன, தஷ்பீல என்னென்ன விஷயங்கள் மெயினாக வரும், அர்கான், அதனுடைய வகைகள் என்ன என்பதை பார்க்க போறோம். சரி, முதல்ல தஷ்பீயுடைய வகைகள்னு சொன்னா தஷ்பீஹுல் முர்சல்னு ஒரு வகை இருக்கு, இங்க பார்க்குறோம்ல, தான் நம்ம பார்க்குறோம் முர்சல். ரெண்டாவது தஷ்பீஹுல் முஅக்கதுன்னு ஒன்று இருக்கு, அது இங்கே இல்லை, இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து மூணாவது தஷ்பீஹுல் முஜ்மல், முஜ்மல் என்பது இங்கே இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். நாலாவதாக தஷ்பீஹுல் முஃபஸ்ஸல், முஃபஸ்ஸல் என்பது இப்போ போன பாடத்தில், அதுக்கு முந்தின பாடத்தில் இந்த விளக்கங்களை பார்த்தோம். அடுத்த தஷ்பீஹுல் பலீக், பலீக் என்பது ஒரு வகை. அடுத்ததாக தம்சீலி, தம்சீலி, இவ்வளோ வகைகள் இருக்கு. சரி, அப்போ தஷ்பீஹுல் முர்சல் வல் முஅக்கத் வல் முஜ்மல் வல் முஃபஸ்ஸல் வல் பலீக் வல் தம்சீலி, இவைகளெல்லாம் தஷ்பீஹுடைய வகைகளாக இருக்கு. சரி, அர்கானு தஷ்பீனா என்ன, தஷ்பீஹுடைய ருக்குன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். தஷ்பீஹுடைய ருக்குன்கள் என்னங்கிறத பார்க்கணும். ருக்குன்கள் பார்க்கும்போது முதல்ல அல் முஷப்பஹ் என்பது தஷ்பீஹுடைய ஒரு ருக்குனா இருக்கு, முஷப்பஹ். சரி, ரெண்டாவது அல் முஷப்பஹ் பிஹி, முஷப்பஹ் பிஹி இது ஒரு வகை, ரெண்டாவது. மூணாவது அதாத்து தஷ்பீஹ் என்பதாக சொல்லுவாங்க. தஷ்பீஹுடைய, அதாவது அதாத்துகள் என்றால் தஷ்பீஹாக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். நான்காவது வஜ்ஹு ஷிபு, அதாவது தஷ்பீஹ் எதன் மீது ஷிபு செய்ய போகிறோம், கொடைத்தன்மையில், வீரத்தில், வளர்த்தியில், அல்லது அதாவது இந்த கோழைத்தனத்தில், இப்படி ஒன்றா எதையா ஒன்று சொல்றது, எதில் நம்ம வஜ்ஹு ஷிபு ஒப்புமை செய்ய போகிறோம் என்பதை பார்ப்பது. சரி, இப்போ மெயினாக இதில் அல் முஷப்பஹ் என்பதும் அல் முஷப்பஹ் பிஹி என்பதும் தஷ்பீஹுடைய இரண்டு ஓரங்கள். இது ரெண்டும் மெயின். முஷப்பஹ் ஒப்புமை என்பதும் ஒப்புமை செய்யப்படுதல் என்பதும் முக்கியம். இது ரெண்டுல ஒரு விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது அல் முஷப்பஹ் இருக்குத, எதில் ஒப்புமை செய்யப்பட்டது. முஷப்பஹ் இருக்குத, முஷப்பஹ் பிஹியை விட, மின்ஹியை விட அந்த விஷயத்தில், அந்த தன்மையில் அதிகமாக இருக்கணும். உதாரணமாக ஒரு கடலையும் ஒரு மனிதனையும் சொன்னா அந்த மனிதனது கொடைத்தன்மை அதிகமாக இருக்கணும், அப்போ தான் என்ன செய்ய முடியும், அதை விட கடலை விட அதிகமாக இருந்தால் தான் ஒப்புமை செய்ய முடியும். சரி, முதல்ல அன்வா தஷ்பீ பார்ப்போம். தஷ்பீல இப்போ தஷ்பீல் முர்சல், இப்போ இங்கே தஷ்பீ முர்சல், அதே மாதிரி தஷ்பீ முஅக்கத், முதல்ல இதில் இல்லாத வகைகளை பார்த்துட்டு இருக்கிற வகையை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அப்போ தஷ்பீல் முஅக்கத்னு சொன்னோம். தஷ்பீல் முஅக்கத்னா என்ன, அதில் அதாத்து ஷிபு போக்கப்பட்டிருக்கும், அதாத்து ஷிபு போக்கப்பட்டிருக்கும். அதாத்து ஷிபுனா என்ன, அதாவது இந்த வார்த்தைகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும், போக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி முன்னாடி வந்திருக்குது. சரி, அது மாதிரி தஷ்பீல் முஃபஸ்ஸல்னா என்ன, அதில் வஜ்ஹு ஷிபு சொல்லப்பட்டிருக்கும், எந்த காரணத்தினால ஷிபு ஏற்பட்டுச்சு, எந்த காரணத்தினால இதில் ஒப்புமை கொண்டு வரோங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கும்.
அதே மாதிரி தஷ்பீஹ் பலீக்னா என்ன, அதில் அதாத்து ஷுபுவும் போக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி வஜீஹ் ஷுபு ரெண்டுமே போக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறது, தஷ்பீஹ் பலீக் என்பதாக சொல்லுவோம். அதுக்கு உதாரணங்கள் இன்ஷால்லா அங்கங்கே வரும்போது என்ன எடுத்து சொல்லிக் கொள்ளலாம். இப்போ மெயினாக முர்சல் முஜ்மல் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம், தஷ்பீஹில் முர்சலையும் தஷ்பீஹில் முஜ்மலையும் பார்க்க போகிறோம். உதாரணம்னு எடுத்துக்கிட்டா என்னது, ஒன்று ஒன்றுக்கு இருக்காங்களா, தஷ்பீஹுடைய நோக்கம்னு இருக்குது, தஷ்பீஹுடைய நோக்கங்கள் இருக்குது. அப்போ இங்கே உதாரணம் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம உதாரணத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னால், தஷ்பீஹே தஷ்பீஹுக்கு நம்ம தஷ்பீஹுடைய வகைகளை சொன்னோம். 4 விஷயங்கள் தஷ்பீஹுக்கு முக்கியம் சொன்னோம். அப்புறம் தஷ்பீஹுடைய வகைகள் என்ன என்ன இருக்குது என்பதை சொன்னோம். தஷ்பீஹில் முஅக்கத் மா ஹதீஃப மின்ஹுல் அதாத், அதாவது அதாத் என்பது போக்கப்பட்டிருக்கும். அதாத் போக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் தஷ்பீஹ் முஅக்கத் என்பதாக சொல்லப்படும். உதாரணம் சொல்ல போனால், அந்த நஜ்முன் அதாவது அந்த நஜ்முன் ஃபி ரிஃபாத்தின் வல்யாயின் தஜ்தலீக்கல் உயூனு ஷர்கம் வகர்பா, தஜ்தலீக்கல் உயூனு ஷர்கம் வகர்பா. இந்த இடத்துல அதாத் போக்கப்பட்டிருக்கு. அதாவது அதாத் போக்கப்பட்டிருக்குன்னா என்ன, எது வந்து அதாத்துனா என்ன, அதான் அந்த நஜ்முன் நீ நட்சத்திரமாக இருக்கிறாய், ஃபி ரிஃபாத்தின் வல்யாயின்னா உயரத்திலேயும் ஒளி கொடுப்பதிலேயும், தஜ்தலீக்கல் உயூனு கண்கள் என்ன செய்யுது, உன்னை கொண்டு வெளிச்சம் பெறுகிறது, எங்க கிழக்கிலும் மேற்கிலும் என்பதாக வருகிறது. கிழக்கிலும், அதாவது உன் பக்கம் பார்க்கிறது, கிழக்கும் மேற்கும் உன்னையே பார்க்கின்றார்கள் என்று சொல்றது. அப்ப இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னா, ஒன்னாவது இதுன்னு சொன்னா வேகத்துல மின்னலை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. அதாவது நஜிமை கொண்டு, அதாவது நஜிம்னா என்ன, நட்சத்திரம், உயரத்திலையும் ஒளியிலையும். ஆனால் இந்த இடத்துல எது கூறப்படலை, அதாவது ஷிபு காவோ கண்ண எதுவுமே என்ன செய்யல, கூறப்படலை. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றது, அதே மாதிரி முஷப்ப பிஹி, இதுக்கு தான் தஷ்பீஹ் முஅக்கத் என்பதாக சொல்லுவோம். அது தஷ்பீஹ் முஃபஸ்ஸல். முஃபஸ்ஸல்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் என்ன செய்யப்பட்டிருக்கும், வஜீஹ் ஷிபுஹ் கூறப்பட்டிருக்கும். வஜீஹ் ஷிபுஹ் என்ன செய்யப்பட்டிருக்கும், கூறப்பட்டிருக்கும். அதுக்கு உதாரணம் பாருங்க, அதுக்கு நம்ம உதாரணம் சொல்கிறோம். அதில் தான் வந்து கண்ண ஷம்சல் முனீரத்த தீனாருன் ஜலத்துஹு ஹதாயிதுல் லர்ராபி, ஹதாயிதுல் லர்ராபி. இந்த இடத்துல சூரியனை போன்று, இது அல் முனிரத்து தீனார், அதாவது மின்னக்கூடிய சூரியனை போன்று என்னதாக சொல்றான். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இடத்துல எதுக்காக வேண்டி, அதாவது முஃபஸ்ஸல்னு சொல்கிறோம், அப்படியே வஜீஹ் ஷிபு கூறப்பட்டிருக்கு. வஜீஹ் ஷிபு அது என்னன்னு சொன்னால், அதாவது வெளிச்சம் கொடுக்கறது மஞ்சள் தன்மையில், இந்த ரெண்டு சூரியனையும் அந்த தீனாரையும் ஒப்பிட்டிருக்கோம். சரி, அடுத்ததாக சொல்லும்போது தஷ்பீல் பலீக் என்பதாக சொன்னோம். அதில் அதாத்தும் இருக்காது, வஜீஹ் ஷிபு இருக்காது. இது ஒரு உயர்ந்த ரகமான பலீக். அதாத்தும் இருக்காது, வஜீஹ் ஷிபு இருக்காது. அதுக்கு உதாரணம் என்ன, அந்நஷ்ரு மின் மிஸ்குன் வல் உஜூஹு தனானீரு வ அத்ராஃபுல் அகுஃபி அனமுன் என்பதாக வருது.
அப்போ இந்த இடத்துல என்ன, நஷ்ரு, நஷ்ருன்னது நல்ல அழகான வாடை என்பது மிஸ்கு. மிஸ்குனா கஸ்தூரியா இருக்கு, முகங்கள் இருக்க தீனாரை போன்று. அதே மாதிரி கைகளுடைய விரல் நுனிகள் இருக்குத, அது ஒரு பழம், அதாவது செவந்த பழத்தை போன்று செக்கு செவேன்னு இருக்கும். அந்த பழத்துக்கு ஒப்பா சொல்றாங்க. அனமுன்னா இந்த செக்கு செவேன் செவந்த பழம். இதுல பாருங்க, இதுல அதாத்தும் இல்லை, வஜுஷுபும் இல்லை. இதுல காஃப், அந்த அதாத்துடைய எழுத்துக்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அதாத்து ஷிபு, அதாவது வஜு ஷிபும் கிடையாது. எதுக்காக எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு என்பதும் தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் தஷ்பீஹில் பலீக் என்பதாக சொல்றது. சரி, இப்போ நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிற தஷ்பீஹ் அப்படின்னு சொன்னால் தஷ்பீஹில் முர்சல் அல் முஜ்மல். தஷ்பீஹில் முர்சல்னா என்ன, ஏற்கனவே சொன்னோம். மா துக்கிரத் ஃபீஹில் அதாத்து, எதில் அதாத் கூறப்பட்டிருக்கோ அதுக்கு தான் தஷ்பீஹில் முர்சல் என்பதாக சொல்லுவோம். தஷ்பீஹில் முர்சல்ல பாருங்க, இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னா தெரியும். சிர்னா ஃபி லைலின் பஹீமுன் கன்னஹுல் பஹரு வலாமன் வ இர்ஹாபா. அப்போ சிர்னா, நாம் நடந்தோம், ஃபி லைலின், பஹீமுன்னா கடுமையான காரிருள் நடந்தோம், கன்னஹுல் பஹரு கடலை போன்று, வலாமன் வ இர்ஹாபா அதாவது இருளாகவும் இருக்குது பயமுறுத்தாட்டுதலாகவும் இருக்கிறது என்ற அந்த கவிதை. இதில் தஷ்பீஹ் முர்சல் இருக்கு. ஏன்னு சொன்னால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாத்து வந்து கூறப்பட்டிருக்கு. அண்ணன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது, அது கூறப்படுறதுனால அந்த இடத்துல அது வந்து தஷ்பீஹ் முர்சல் என்பதாக சொல்றோம். இருளை வந்து இதுக்கும், அதாவது இரவையும் அதே மாதிரி பயமுறுத்தாட்டுறதுக்கு கடலையும் ஒப்பிட்டிருக்காங்க. சரி, அடுத்து முஃபஸ்ஸல் சொன்னோம். முஃபஸ்ஸல்னா என்ன, தஷ்பீல் முஃபஸ்ஸல்னா இந்த இடத்துல முஜ்மல்னா என்ன, அதில் வஜு ஷிபு போக்கப்பட்டிருக்கும், வஜு ஷிபு போக்கப்பட்டிருக்கும், அது சொல்லப்படாது. சரி, அதாவது கண்ண ஷம்ஸுங்கிற உதாரணம் சொன்னோம். அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதே மின்னக்கூடிய சூரியனை போன்று, எது தீனாருன் ஜலத்துஹு ஹதா இது லர்ராபி, வரி வசூலிக்கக்கூடியவருடைய அதாவது லர்ராப்னா அந்த காய் இது நாணயங்களை அடிக்கக்கூடியவன், அவனிடம் என்ன செய்யுது, அந்த அவனுடைய இரும்புகள் இருக்குது, அதை என்ன செய்யுது, பதம் பார்த்து விடுகிறது, அதை மின்ன செய்கிறதுன்னு சொல்கிறோம்ல. இந்த இடத்துல வந்து அசல்ல இஸ்ஃபிரார், மஞ்சளுக்கும் மின்னுதலுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அது வஜீஷிபு கொண்டு வரப்படலை. எதுக்காக வேண்டி அப்படிங்கிறது கொண்டு வரப்படலை. அப்போ இந்த இடத்துல முர்சல் முஜ்மல். இங்கே அது மாதிரி ஹுப்பில்லா வல்லதீன் ஆமனு அஷத்து ஹுப்பன் இல்லா, அதுக்கு முன்னாடி என்னது யுஹிப்பூனஹும் ஹுப்பில்லா அப்படிங்கிறத முர்சல் இருக்கு. ஏன்னு சொன்னால் யுஹிப்பூனஹும் ஹுப்பில்லாங்கிற வருது. சரி, அதாத்து ஷிபு இருக்குது. சரி, வஜு ஷிபு இல்லை, அதனால முஜ்மல். என்ன எது விஷயத்துல அப்படிங்கிறது அங்கே இல்லை, எது விஷயத்துலங்கிறது அங்கே சொல்லப்படலை. பணியில் வழிபடுதல் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படலை. அப்போ அதான் வஜு ஷிபு. சரி, அடுத்ததாக இது முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் தஷ்பீல் லிம்னி, தஷ்பீல் தம்சீலி, அல் மக்லூப், இதெல்லாம் இருக்குது. இன்ஷால்லா இதெல்லாம் அந்தந்த இடங்கள் வரும்போது நம்ம பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக அஷத்து ஹுப்பல் இல்லா, அஷத்து ஹுப்பல் இல்லான்னு சொல்லுவோம். அதாவது வல்லதீன் ஆமனும் அஷத்து ஹுப்பல் இல்லா, அந்த இடத்துல அஷத்து ஹுப்பல் இல்லான்னு என்ன, கடுமையான பிரியம். அஷத்து என்பது மிக கடுமையானது, ஹுப்பல் இல்லா அல்லாவுக்கு மிக அதாவது ரொம்ப அல்லா மேல அதிகமான கடுமையான பிரியம் வச்சிருக்காங்க. தஸ்ரீஹு பில் அஷத்தியத்தி, அஷத்தியத்துங்கிற வார்த்தையை கொண்டு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு தஸ்ரீஹ். இவ்வாறு அஷத்தியத்துங்கிற வார்த்தையை வெளிப்படையாக சொல்றது மூலம் அது அபுலக், மிகவும் பலாகத்தா இருக்குது. மின்ன யுகால், இவ்வாறு சொல்லப்படுவதை விட அஹப்புல் இல்லா இல்ல அஹப்புல்லா, அல்லாஹ் மிக பிரியமானவன்.
அஹப்புல் இல்லா, அஹப்புல் இல்லா, அஹப்புல்லான்னு சொல்றதுன்னா அதாவது அஹப்புல்லா என்று சொல்றது. அப்போ அஹப்புல்லாங்கிறத விட அஷத்து ஹுப்பல் இல்லாங்கிறது ரொம்ப பலீகா இருக்கு. பஹிய இது போன்று கல் ஹிஜாரதி அவ் அஷத்த கஸ்வா. அப்போ அஷத்த கஸ்வானா கடுமையில் மிகவும் கடினமானதுன்னு சொல்றோம். சரி, இதில் அசிஹத்தி யுகால இவ்வாறு சொல்வது சரியாக இருப்பது எப்படி? கல் ஹிஜாரத்திய அக்ஸா என்று சொல்லலாம். அக்ஸா என்ற வார்த்தையை புழங்கலாம். ஆனால் அவ்வாறு சொல்லாம அஷத்த கஸ்வா என்பதாக சொல்லப்பட்டது. அப்போ இந்த அஷத்துங்கிற வார்த்தை குரான்ல சில இடங்கள்ல வந்திருக்குது பார்க்குறோம். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் சமாவு பனாஹா என்றது. அஷத்துங்கிறது ஒரு உறுதிக்காக வேண்டி பயன்படுத்துது. அஷத்துங்கிற வார்த்தை இருக்குது. அந்த இடத்துல சொல்லப்படுது இதுக்கு இந்த இடத்துல அஷத்துங்கிற வார்த்தை இருக்குது. உதாரணமா சித்தத்தை கொண்டு தாபீர் செய்யறது, அது சலாபத்து அதாவது உறுதித்தன்மைங்கிறதுக்கு சொல்லலாம். அல்லது ஒரு அசல்ல வந்து அதுல வந்து ஒரு உறுதியான ஒரு அக்கது இருக்கிறது தான், ஒரு முழுமையான ஒப்பந்தம். எப்படின்னு சொன்னா இப்போ அல்லாஹ் யுஷ்துத் பிஹி அஸ்ரி ஃபஷுத்துல் வசாக் என்பதாக சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ஃபஷித்தத்து ஃபில் ஜிஸ்மி பிமானா கூவத்துன் துராபித்து அஜிசா பாலா பாலா. அப்போ இந்த இடத்துல என்னது உடம்புல ஷித்தத் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், சிலதை கூட என்ன செய்யுது இது பண்றது. அப்போ சவுபத் அதாவது அந்த இடத்துல அப்போ அதுக்காக புழங்கப்பட்டிருக்கு ஷித்தத்துங்கிறது. சரி, இப்போ அஷத்துங்கிற வார்த்தை அந்த இதுக்காக வேண்டி நிச்சயப்படும் கொஞ்சம் புழங்கப்படும். அஷத்துங்கிற வார்த்தையை கொண்டு கொஞ்சம் தெளிவு கிடைக்குது. அதாவது உறுதியை சொல்றதுக்காக வேண்டி. இப்போ அஷத்துங்கிற வார்த்தை குரான்ல பல இடங்கள்ல வந்திருக்குது. சில பொருட்களில் மாற்றமா, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில பொருள் நடிப்பில். முதலாவது குரான்ல வந்திருக்குது சும்ம கசத் குலூபுக்கும் மிம்பா தாலிக்க பஹிய கல் ஹிஜாரதி அவ் அஷத்து கஸ்வா என்பதாக வந்திருக்கு. அஷத்து கஸ்வாங்கிறது அந்த இடத்துல அக்வா அதாவது மிக சக்தியானது, வாக்ஸா என்பதாக சொல்லுது. அசல்ல கசது அப்படின்னா வந்து கசத், சித்தத்துங்கிறதே வந்து கூவத்து, உறுதி, சலாபத்து, கடினத்தன்மை, இதுக்கு தான் சொல்றது. சரி, அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா காஞ்சிருச்சு, ரொம்ப உள்ள வந்து என்னது இதாயிடுச்சு, ரொம்ப கல்லு மாதிரி ஆயிடுச்சுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுது. இது சூரத்துல் பக்ரால. அடுத்து வருது சும்மா அன்தும் ஹாவுலாய் தக்துலூன அன்ஃபுசக்கும் முதல்ல யுரத்தூன இலா அஷத்தில் அதாப் என்பதாகும். அஷத்தில் அதாப். அஷத்தில் அதாப்ங்கிறது அதே மாதிரி அக்குவா, அதாவது அசல்ல வந்து என்னது அக்குவாங்கிறது மிக கடுமையான வேதனையில இருப்பாங்க. அதுல வந்து பல அர்த்தங்கள் இருக்கு. உயர்வு, கமால், சௌபத்து, சுபாத், சிபாத் என்ற அர்த்தங்கள வருது. அடுத்ததாக எடுத்துச்சுன்னா சூரத்துல் பக்ராலே வந்து வமினன் நாசி இந்த ஆயத்து. இதில் அஷத்து ஹிப்பன்னுங்கிறது அக்குவா அதாவது மிக சக்தியா, வாதம் ரொம்ப, அதாவது மனம் விரும்பி என்பதாக சொல்லப்படுது. அல்லாஹ் வந்து ரொம்ப நேசிப்பாங்க என்பதாக சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வக்துலுஹும் ஹைசு சகிஃப்துமுஹுங்கிறதுல அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்தில் என்பதாக வருது. அந்த இடத்துல ஃபித்னா வந்து கத்தலை விட, கொலை செய்யறதை விட ரொம்ப மோசமானது என்பதாக வருகிறது. அடுத்து ஃபைதா கதைத்தும் மனாசிக்கும் உள்ள, அதாவது மத ஃபதுக்குருல்லாஹ் கதிக்கிரிக்கும் அபாக்கும் அவ அஷத்த திக்ரா என்பதாக வருது. அவ அஷத்த திக்ராங்க அந்த இடத்துல அக்சர் அதிகமாக, அதாவது உங்களுடைய திக்கிற விட அதிகம், மிக அதிகமாக அப்படிங்கிற அர்த்தத்தில் அஷத்துங்கிறது வருது. இப்படி அஷத்துங்கிறது பல இடங்கள்ல பல மானால வருது. ஒரு இடத்துல ஒரு மானால கூறப்படுது வித்தியாசத்துக்கு ஏற்ப. அதாவது இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி லக்கான ஹைரல்லஹும் வாஷத்து தஸ்பீதா என்பதாக சூரத்து நிசால வருது. அந்த இடத்துல அதே அக்குவாங்கிற மானால தான் புழங்கப்படுது. அது மாதிரி அலம் திர இலல்லதீன கீழலகும்
குஃபு ஐதியக்கும் அதில் என்ன செய்யுது யஹ்ஷௌனஹு நாஸ க ஹஷ்யத்தில்லாஹி அவ் அஷத்த ஹஷ்யா என்பதாக வருது. அதே மாதிரி ஃபகாத்தில் ஃபி சபீலில்லாஹி லா துகல்லஃபு நஃப்ஸன் இல்லா நஃப்ஸக வஹ்ரிதுல் முஃமினீன்ங்கிறதுல வல்லாஹு அஷத்து பஅஸன் வ அஷத்து தன்கீலா, இது அக்வா ஆலம் அப்படிங்கிற அர்த்தத்தில். இந்த மாதிரி குர்ஆன்ல தஜிதன் அஷத்த நாசி அதாவத்தன். அப்போ அஷத்துங்கிற குர்ஆன்ல பல இடங்களில் புழங்கப்படுது, பல மானாக்களில் சில மானாக்களில் புழங்கப்படுது. இதனால் இது எல்லாத்துலேயுமே வந்து அக்வா ஆலம், அதாவது இன்னொரு இடத்துல வந்து வேற ஒரு அர்த்தத்துலையும் புழங்கப்படுது. உதாரணமா பலா தக்ரபு மாலல் யத்தீம் இல்லா பில்லத்தி ஹசன் ஹத்தா ஜப்லுக அசுத்தஹு அப்படிங்கிற அந்த இடத்துல அசுத்தஹுங்கிறது முன்தஹா ஷபாபி, அந்த இடத்துல என்னது ஷபாபுடைய எல்லை அப்படிங்கிறது வஷித், அதாவது சக்தி குவத் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கூட்டத்தாரில் பற்றி வரும்போது கல்லதீன் மின் கபலியும் காணும் அஷத்த மின்கு கூவத்தன் அக்சர், அங்கேயும் அதே அர்த்தத்தில் வருது. அதே மாதிரி ஃபரிஹல் முஹல்லஃபுனுங்கிறதுல குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, ரொம்ப அதாவது சூழல் ரொம்ப கடுமையானது. இப்படி ஆராப் அஷத்து குஃப்ரம் வ நிஃபாக்கா வலம்மா பலக அசுத்தஹு ஆத்தீனாஹு ஹுக்மு இல்மா, அந்த இடத்துல எனது வாலிபத்தினுடைய அந்த எல்லை என்பதாக அர்த்தம். இன்னும் அஷத்துங்கிறது குரானில் பல இடங்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு என்னது அர்த்தத்தில் புழங்கப்படுது. சரி, அதனால இந்த இடத்துல அஷத்துங்கிறத கொண்டு அல்லாஹ் மேல மிக அதிகமான பிரியங்கள் கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அஷத்தியத்தை, அதாவது கொஞ்சம் அந்த சித்தத்தை காமிக்கிறதுக்காக வேண்டி அந்த உறுதித்தன்மையை காமிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான பிரியம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்லி காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்கு அஷத்துங்கிற வார்த்தை இங்கே புழங்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி அஷத்து வந்திருக்கும்போது சும்மா கசத்தில் இதை பற்றி பேசப்படலை, அதனால் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் வந்து இது இல்லாமல் அடுத்ததாக லமீர் சம்பந்தமாக வருது. அதாவது லமீரை வைக்க வேண்டிய இடத்துல வெளிப்படையாக இஸ்மை கொண்டு வர்றது சம்பந்தமாகவும், அடுத்ததாக தர்சி அப்படிங்கிற ஒரு சட்டம் சம்பந்தமாக பேசப்படுது. அப்புறம் ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்த விஷயமாகும். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஃபவாயிஸ் சம்பந்தமாக பேசப்பட்டு இந்த ஆயத்துகள் முடிவடையும். அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய விஷயங்களை விளக்கமாகவும் ஹிக்மத்தோடும் தெளிவாகவும் அதை அமல் செய்யும் எண்ணத்தோடும் கற்று பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.